இவங்க டஸ்கி ஸ்கின் டோன். ஸோ இவங்களுக்கு வந்து மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இப்போது கிளென்சிங் பண்ணிகிட்ருக்கேன். கிளென்சிங் வந்து வெட் டிஷ்யூ வச்சு தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து அவங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நான் டிடி டோனர் போட்டுட்ருக்கேன். நல்லா போட்டுட்டு ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹேண்ட்ஸில் இருக்க ஹீட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அண்ட் சீக்கிரமாகவும் ட்ரை ஆகும். இப்போ வந்து சீரம் போட்டுக்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ சீரம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது ட்ரை ஆன பிறகு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நார்மலாக நம்ம பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைமர், இப்போது ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதையும் நல்லாவே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து டைம் கொடுத்து ட்ரை ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. இப்போ அவங்க ஷேட்லேயே இருக்க ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த கன்சீலரை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு மேக்கப் ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்க இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப். நீங்கள் என்னென்ன கன்சீலர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து மேக்கப் லாங் ஸ்டே இருக்கும். இப்போ நான் அவங்கள விட ஒரு டோன் அதிகமாக ஒரு ஷேட் எடுத்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் ஹைலைட்டிங் ஏரியாவில் ஹைலைட்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நோஸ்லாம் வந்து அழகாக காட்டும். ஸோ அதுக்காக இது வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபேஸ்க்கு என்ன மேக்கப் போடுறோமோ அதை வந்து நெக் ஏரியாவுக்கும் நம்ம வந்து போடணும். ஸோ அதை வந்து எல்லாருமே மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் மேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே வச்சு அவங்களுக்கு மேக்கப்பில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறீங்கோ மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிரும். இப்போது ஐ மேக்கப் போகலாம். ஸோ ஐ மேக்கப்புக்கு நான் பேஸ் வந்து கன்சீலர் கொடுத்துக்கிறேன். கன்சீலிங் பண்ணிவிட்டு நம்ம ஐ மேக்கப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஐ மேக்கப் நல்லா போல்டாக தெரியும். அவங்களோட ஒரு ஷேட் இல்லை 2 ஷேடு வந்து நீங்கள் லைட்டராக எடுத்து ஐஸ்க்கு கன்சீலிங் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலிங் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஐஷேடோ போட்டுக்கிறேன். ஐஷேடோ வந்து பிங்க் ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிங்க் ஷேடு சர்க்குலர் மோஷனில் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐஸில் ஆஷ் லைன்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஜெல் ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்போ அவங்களுக்கு ஐஸில் போட்டுட்ருக்கேன். ரெண்டு ஐஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது அவங்களுக்கு சில்வர் ஷிம்மர் எடுத்து ஐ லிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணோட சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஹார்ஷ் லைன்ஸ் இல்லாமல் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஹார்ஷ் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறம் இப்போ வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் மிடில் ஆஃப் த ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நல்லா அந்த ஐப்ரோஸாக கோம் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஐப்ரோஸில் அது நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு இந்த ப்ரஷ்ஷில் வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 ஐப்ரோஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஷ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் நம்ம வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணலாம், அழகாக இருக்கும். இப்போ ஹைலைட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நல்ல பிளெண்டிங் டெக்னிக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் மேக்கப்பில். அண்ட் இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். அண்ட் அவங்களோட ஐஸ் வந்து ஸ்மால் ஐஸ் அப்படின்றதுனால, இது பார்ட்டி மேக்கப்புன்றதுனால நான் வந்து ஒயிட் காஜல் எடுத்து அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். அவங்க வந்து லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து மஸ்காரா போட்டு அவங்களோட நேச்சுரல் லேஷஸை வந்து நல்லா கோம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணி மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க. ஸோ தென் இப்போது அந்த டைமில் நம்ம ஜுவல்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு